காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னுங்கிற பேரில் தான் வந்து சமூக வலைதளங்கள் முழுவதுமே கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 நாட்களாக வந்து அதிகமாக வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஒரு சுதந்திர நாடு, ஒரு ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாடு. இங்கே வந்து சமூக நல்லிணக்கத்தை பேணிக்கிட்டு நம்மலாம் ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பொறுக்காத சில திடீர் போராளிகள், கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சமூக நல்லிணக்கத்தை அவங்க கெடுக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது. இது வந்து சமூக வலைதளத்தில் ஒரு பேஜாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் கொண்டு வராங்க. இது எப்படி கொண்டு வராங்கன்னா, இது வந்து இயற்கையாக நடக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இயற்கைக்கு மாறாக என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரோக்ராம்ஸ், டெக்னாலஜினா அல்காரிதம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அல்காரிதம்ஸ் மூலம் வந்து முழுமையாக வந்து அந்த ஃபாலோவர்ஸ் கணக்கை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அங்கே வந்து திட்டமிட்டு அவங்க உருவாக்கி விட்ட அந்த போஸ்டர்ஸ் ஆகட்டும், அங்கே உள்ள வீடியோஸ்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக, இந்திய இளைஞர்களுக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படுது. அப்போ வந்து ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜென்சி இளைஞர்கள் அப்படின்னு ஒரு போர்வையில் கிளர்ச்சி உண்டு பண்ணுறாங்க. நேபாளத்தில் நடந்துச்சு தெரியுமா, அங்கே நடந்துச்சு தெரியுமா, இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஒரு வளர்ந்து வரும் நாடு, வல்லரசை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நாடு. நம்மளோட இந்திய அளவில் எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிற நாடு. இங்கே உள்ள மக்களோட வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு வந்து தரத்தை உயர்த்திருக்குங்க அப்படின்னு பார்க்க முடியுது. 1947 காலகட்டங்களில் 70-80% ஏழைகள் இருந்த நாடு இன்னைக்கு வந்து 10.62% ஏழைகள் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இதெல்லாம் பொறுக்க முடியாத எதிர்ப்பாளர்கள், தேச விரோதிகள், தேச நலனுக்கு தீங்கு விளைப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி காமிச்சு அங்கே உள்ள இளைஞர்களை மூளை சலவை செய்து உளவியல் ரீதியாக வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி திசை திருப்புறாங்க. இங்கே சமூக நல்லிணக்கமாக இருக்கக்கூடாது, சமூக ஒற்றுமையை வந்து பேணக்கூடாது, இங்கே உள்ள ஒற்றுமை சூழல் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திலேயே வந்து இது திட்டமிட்டு உருவாக்கப்படுது. இது இயற்கையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே உள்ள போஸ்டர்ஸில் போய் பாருங்கள். அந்த இன்ஸ்டா பேஜ்லேயே ஆகட்டும், இல்லைனா ஃபேஸ்புக் பேஜ்லேயே ஆகட்டும், அங்கே வந்து இப்போ வந்து 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ லைக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ திட்டமிட்டு அல்காரிதம்ஸ் மூலம் இது வந்து பரப்பப்படுது. இது ஆல்மோஸ்ட் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு என்ன எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு மனு போடுறாங்க ஒரு வழக்கறிஞர் மனு போடும்போது அங்கே உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாரு, சூரியகாந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே உள்ள இளைஞர்கள் வந்து கரப்பாம்பூச்சி போலும் ஒட்டுணி மாதிரியும் சில இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு, சில இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதன் அடிப்படையில் இதற்கு வந்து நாங்கள் எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் கிளர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே உள்ள தேச பற்றாளர்கள் என்ன பண்ணுவாங்க, கிளர்ச்சியில் இந்தியாவில் ஒத்து வராது அப்படின்னு அடித்து வெளியில் துரத்திட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தலைமையை வந்து முடக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி வந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வந்து அடித்து கொண்டுருவாங்க. நம்ம தேசத்துக்குள்ள கரப்பாம்பூச்சி விட்டுருமா? நிச்சயமாக நம்ம யாருமே விட மாட்டோம். அதுவும் தேச பற்றாளர்களை, இந்தியாவை நேசிக்கும் யாரும் நம்ம அதை வந்து விட மாட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து அந்த கரப்பாம்பூச்சி முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி தவறான தகவல்களை பரப்புறதும், இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை பண்ணுறதும், இங்கே இந்த நாட்டில் சாப்பாடு சாப்பிட்டே வேற ஒரு நாட்டுக்கு விசுவாசம் இருக்கிறதும், இது எல்லாமே பெரிய துரோகம். அது யாரும் செய்யாதீங்க. அப்படியே செய்கிறவங்க கூட இருந்தால் கூட அவங்கள அடித்து திருத்துங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறேன்.